இனிமே இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் போன்லயே பேசிக்கலாமாயா? ஓகே மேடம். நீங்க இவனை சரியா விசாரிச்சீங்களா? ஆமா மேடம். தென்னவன் டெத்தான வீடியோ பார்த்த ஒரே சாட்சி இவன் தான். இவனை விட்டுறாதீங்க. ஏய், நீ வெளியில வெயிட் பண்ணு. அப்படியே ஓடிடலாம் நினைக்காத. 5 நிமிஷத்துல லாடம் கட்டிடுவாங்க. போ, வெளியில வெயிட் பண்ணு. பத்ரா, ஜாக்சன் மாத்தி மாத்தி பேசுறான். உமாவை யாருன்னே தெரியாதுங்கிறான். எனக்கு அவன் உண்மையை சொல்றானா இல்ல நீங்க போய் சொல்றீங்களானே தெரியல. இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, ஆனா ஒருத்தங்கிட்ட உண்மையை வாங்க உங்களால முடியல. இவன் மட்டும் வாயை திறக்கலனா இந்த கேஸை நாம அப்படியே இழுத்து மூடிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் தனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும். நான் சொல்றது புரியுதா பத்ரா? அவன் என்ன பண்ண வாயை திறப்பான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே மேடம். டேய் வாடா. மேடம் மேடம் டேய் எந்திரா. ஏசி படுத்துட்டு போய் சொல்றியா நீ? இருங்க, அந்த லத்தியை கொடுங்க. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. ஏண்டா ஏசிபி மேடம் கிட்டயே போய் சொல்றியா? வேணாம் மேடம். பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பா உனக்கு? ஒண்ணுலாம் வேணாம் மேடம். லத்தியை அப்படியே அழுத்தினு வச்சுக்கோ, ஒரே செகண்ட்ல மேல போய் சேர்ந்துருவேன். சொல்றா, உண்மையை சொல்றா. என்னடா நடிக்கிற? எனக்கு தெரியாது மேடம். ஏண்டா ஏசிபி மேடம் கிட்ட போய் சொன்ன? ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி மாத்தி சொல்ற, என்னடா காரணம்? தெரியாது மேடம். உனக்கு தெரியாதுன்னு ஏசிபி மேடம் கிட்ட சொன்னியே, ஏன்? எனக்கு தெரியாது மேடம், சத்தியமா தெரியாது மேடம். சொல்லுடா. என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே மேடம் இந்த மாதிரி சொல்லுன்னு என்ன அடின்னு அடிச்சு உமா மேடம்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னீங்க. நீங்களே இப்ப அடின்னு அடிக்கிறீங்களே மேடம். எனக்கும் உமா மேடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். நான் உங்களை பார்த்தது கூட இல்லை மேடம். யாருக்கிட்ட நடிக்கிறியா? ஏன் நீ போய் சொல்றியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். எவ்வளவு பேரை உண்மையை சொல்ல வச்சிருப்பேன். உனக்கு இவ்வளவு திமிரா? இப்ப சொல்லு, உமா உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அந்த வீடியோவை எடுத்து எங்க வச்சிருக்க? உண்மையா சொல்றேன் மேடம், அந்த வீடியோவை நான் பார்த்ததே இல்லை மேடம். அதுக்குள்ள என்ன இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது மேடம். டேய், என்ன நம்புங்க மேடம். நீ வீடியோ பார்க்கல? பார்க்கல மேடம். டேய், பார்க்கல? இல்ல மேடம், பார்க்கல மேடம். டேய், சொல்லுடா, உண்மையை சொல்லு. மேடம் மேடம் வலிக்குது மேடம். ஆமா ஐயா சொல்லு, சொல்லு. சொல்லுடா, உண்மையை சொல்லு. சொல்லுடா. உண்மையை சொல்லாம நீங்க இருந்து போகவே முடியாது. நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்லுடா, சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லுடா. சொல்லு, சொல்லு. மேடம் விட்டுருங்க மேடம். சொல்லு மோகனா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு மேடம். பத்ரா மேடம் கோவமா ஜாக்சன் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி பத்ரா மேடம் கோவப்பட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல மேடம். ஜாக்சனை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏண்டா போய் சொன்ன, ஏண்டா போய் சொன்னேன்னு திரும்ப திரும்ப அதையே கேட்டு அடிக்கிறாங்க. குட். ஜாக்சன் என்ன சொல்றான்? அவன் ஒண்ணு வாயை திறக்கல மேடம். வேண்டாம் மேடம், விட்டுருங்க மேடம்னு அதிக திரும்ப திரும்ப சொல்றானே தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். அவன் என்ன போய் சொன்னா, எதுக்கு பத்ரா மேடம் அடிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்க அடிக்கிற அடிக்க பார்த்தா பத்ரா மேடம் என்ன கேக்குறாங்களோ ஜாக்சன் அதை சொல்லிடுவான்னு தான் தோணுது. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அவன் என்ன சொல்றான்னு நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். மோகனா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அத மட்டும் செய்.
எனக்கு ஜாக்சன் பத்ரா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், எதை சொல்ல போறான், இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஜாக்சன் மேல பத்ராவுக்கு கோபம் வரணும், அவ்வளவுதான். அந்த கோவத்துல பத்ரா அவனுக்கு மரண அடி கொடுக்கணும். அது நடக்குது மேடம். சரி, அடுத்து நான் சொல்ல போறத நீ செய்யணும் மோகனா. சொல்லுங்க மேடம். நான் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துற. எது மேடம்? பத்ரா வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு சொன்னல, நீ அவ இடத்துக்கு வரணும்னு சொன்னல. ஆமா மேடம், அதுக்காக தான் மேடம் நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கான நேரம் வரப்போகுது மோகனா. புரியல மேடம். மோகனா, ஒரு விசாரணை கைதி லாக்அப்ல இறந்து போனா அவனை விசாரணை பண்ண போலீஸ் என்ன பண்ணுவாங்க? சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேடம். இப்ப பத்ராவுக்கு அதுதான் நடக்க போகுது. மேடம், அது எப்படி நடக்கும்? பத்ரா மேடம் வந்து உயிர் போற அளவுக்கு அடிக்கிறவங்க கிடையாது. ஜாக்சன் உண்மையை சொல்லிட்டா அடிக்கிறதே விட்டுருவாங்க. அது எனக்கு தெரியும் மோகனா. ஆனா பத்ராவுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடைக்கணும்னா ஜாக்சன் லாக்அப்பை விட்டு உயிரோட வரக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. மேடம், ஜாக்சனை லாக்அப்ல வச்சு கதையை முடிக்கணும்னு சொல்றீங்களா? ஆனா மேடம், வெளியில தெரிஞ்சா எனக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடும் மேடம். உனக்கு ஜாக்சனை காலி பண்றது பிரச்சனை இல்ல, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் உன் பிரச்சனை. யாருக்கும் தெரியாம முடிச்சிரு மோகனா. ரொம்ப தயக்கமா இருந்தா உன் இன்ஸ்பெக்டர் கனவை நினைச்சு பாரு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம், நல்லா புரியுது. சீக்கிரமா உங்களுக்கு போன்ல ஒரு நல்ல செய்தி சொல்றேன் மேடம். ஜாக்சன், என் சர்வீஸ்ல இந்த அளவுக்கு நான் யாரையுமே அடிச்சது இல்ல. என்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்காத. சொல்லிடு, வீடியோவை நீ பார்த்தது உண்மைதானே? காசி விஸ்வநாதன் தென்னவனை கொலை செஞ்சது உண்மை. உமா மகேஸ்வரி வீடியோ வாங்குறதுக்காக உன்கிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னது உண்மை. இதையெல்லாம் நீ ஏசிபி மேடம் கிட்ட சொல்லணும். ஏன்னா ஏசிபி மேடம் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீ மாத்தி பேசின. உமா மகேஸ்வரி அங்க பார்த்து நீ பயந்துட்டியா? இங்க பாரு, நீ உனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லு போதும். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு உன்கிட்ட எந்த தனிப்பட்ட கோவமும் கிடையாது. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொன்னா போதும். மேடம், சொல்றேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்றேன் மேடம். வெளியில போனா எப்படி என்ன வாழ விட மாட்டாங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன். யாருக்கிட்ட விடாலும் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். இனிமே நான் மாத்தி பேச மாட்டேன் மேடம். ஓகே ஜாக்சன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ மேடம், நான் பத்ரா பேசுறேன். சொல்லுங்க பத்ரா. ஜாக்சன் உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான் மேடம். அப்படியா? குட். நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் வரும்போது அவ என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் தரதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருங்க. ஓகே மேடம், நான் இப்பவே அரேஞ்ச் பண்றேன். பத்ரா, நான் கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா எதுவும் மாத்தி பேச மாட்டானே? இல்ல மேடம், அப்படியெல்லாம் நடக்காது. அவன் நிச்சயமா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டான். குட். நான் இப்பவே வரேன். ஓகே மேடம்.
அடி நிறைய விழுந்துருச்சு போல தெரியுது. ரொம்ப பலமா விழுந்திருக்கோ? ஆமாம் மேடம். மேடம் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களா மேடம்? என்ன ஜாக்சன்? கொஞ்சம் தண்ணி வேணும் மேடம். தண்ணியா? தண்ணி எல்லாம் தர முடியாது. நான் வேணா உண்மையை சொல்லிடுறேன் மேடம். தண்ணி மட்டும் கொடுங்க மேடம். உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம். உண்மையை சொல்ல போறியா? சொல்கிறேன் மேடம். எந்த உண்மையை சொல்ல போற ஜாக்சன்? எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம். எல்லாத்தையும்னா? அந்த வீடியோவில் பார்த்தா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் மேடம். சொல்றேங்கிறியே, எங்க போய் சொல்ல போற? எங்கே கூப்பிட்டு போகிறீங்களோ அங்கே வந்து சொல்கிறேன் மேடம். கோர்ட்டு கூட வேணா வந்து சொல்கிறேன் மேடம். தண்ணி கொடுங்க மேடம். உண்மையை சொல்றதுக்கு நீ கோர்ட்டுக்கும் போக வேணாம், இங்கேயும் இருக்க வேணாம், சரியா? உண்மையா சொல்ல போற? என்ன பத்ரா, உண்மையை சொல்வானா? ஆமா மேடம், எல்லாம் உண்மையும் சொல்றேன்னு சொன்னான். கண்ணால என்ன பார்த்தானோ அது எல்லாத்தையுமே சொல்றேன்னு சொன்னா மேடம். நீங்களே வந்து கேளுங்க மேடம், வாங்க. உங்க போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் காட்டி உண்மையை வர வச்சிருக்கீங்க போல. அவன் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னா மேடம். நான் தான் அவனை மிரட்டி உமா மகேஸ்வரிக்கு எதிராக பேச வச்சேன்னு என்கிட்டயே போய் சொல்றான். அதனால உண்மையை வர வச்சிட்டீங்களா? ஆமா மேடம், கண்டிப்பா உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஜாக்சன் சொன்னதுனால தான் நான் உங்களை வர சொன்னேன் மேடம். ரொம்ப முக்கியமான சாட்சி பத்ரா இவன். இவ உண்மைகளை சொன்னாதான் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க அவனை உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. குட். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க மேடம், போலாம். ஜாக்சன், ஏசிபி மேடம் வந்திருக்காங்க, எந்திரி. ஜாக்சன் எந்திரிடா. டேய், ஏசிபி மேடம் வந்திருக்காங்க, எந்திரி. டைம் இல்ல. ஏய், ரொம்ப நடிக்காதடா, எந்திரா. ஜாக்சன், ஏய் ஜாக்சன், ஏசிபி மேடம் வந்திருக்காங்க, எந்திரி. ஜாக்சன், ஜாக்சன், டேய் ஜாக்சன். பத்ரா, நீங்க எந்திரிங்க. என்னாச்சு மேடம்? மேடம், நான் ஏசிபி மாயா பேசுறேன். கமிஷனர் கிட்ட பேசணும். ஓகே, நான் வெயிட் பண்றேன். அர்ஜென்ட்னு சொல்லுங்க. மேடம், என்னாச்சு மேடம்? என்ன ஆகணும் பத்ரா?
உண்மையை வர வைக்கிறதுக்காக இப்படி அடிப்பீங்க? பால் செத்துட்டான். இல்ல மேடம், நான் உயிர் போற அளவுக்கு நான் அடிக்கல மேடம். செத்துட்டானே பத்ரா, இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எதிரா பேசினாங்கிறதுக்காக இப்படி ஒருத்தனை காலி பண்ணிட்டீங்களே. ஏற்கனவே இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. காசி விஸ்வநாதன் இறந்ததையே இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு முக்கியமான சாட்சியை கொன்னுட்டீங்க. அப்படி சொல்லாதீங்க மேடம். நான் அடிச்சது உண்மைதான். ஆனா எப்படி செத்தான்னு மட்டும் தெரியல மேடம். நான் கமிஷனருக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஜாக்சன், ஜாக்சன், எந்திரிடா. டேய், நான் அடிச்சது தப்புதான். ப்ளீஸ் எந்திரிடா. ஜாக்சன், நீ செத்து போனன்னு சொல்லி நான் அடிக்கலடா. எந்திரிடா ப்ளீஸ் டா. ஜாக்சன், பத்ரா, பத்ரா, கமிஷனர் வந்திருக்காரு, எந்திரிங்க. பத்ரா, கமிஷனர் வந்திருக்காரு, எந்திரிங்க. சார், நான் இவனை பத்ரா, என்ன இது? கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயத்தை இப்படி பண்ணிட்டீங்களே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி சார், ஐ எம் வெரி சாரி. ஆனா நான் இவனை கொலை பண்ணல சார். ஆம்புலன்ஸ்க்கு இப்ப ஃபோன் பண்ண வேண்டாம். லாக்அப் டெத்னு வெளியே தெரிஞ்சா ஒரே தலைவலி ஆயிடும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடும். சூசைட்னு சொல்லிடுங்க. ஓகே சார், நானும் அப்படிதான் நினைச்சேன். சார், நான் பொறுப்பேத்துக்கிறேன். நான் பண்ண தப்புதான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பத்ரா, ஸ்டாப் இட். இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது முக்கியம் இல்ல, டிபார்ட்மெண்டோட பேர் தான் முக்கியம். ஏற்கனவே இந்த கேஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இப்போ போய் லாக்அப்ல டெத்னு சொன்னா எல்லாருக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க. இத சூசைடா மாத்துங்க. ஸ்ட்ரிக்டா சொல்றேன், விஷயம் வெளியே சூசைடா தான் தெரியணும். நியாயமா நான் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அது வெளியில சந்தேகத்தை உண்டு பண்ணும். அதுவும் போக நீங்க ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி. இது வரைக்கும் எந்த பிளாக் மார்க்கும் உங்க பேர்ல கிடையாது. இதையெல்லாம் நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். இத சூசைடா மாத்திருங்க. பத்ரா, 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 என்னமாச்சு? பத்ரா, 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 என்னமாச்சு? சுஜாதா, சுஜாதா, என்னங்க, என்னாச்சு? பத்ரா என்னமோ மாதிரி இருக்கா, என்னன்னு கேள. பத்ரா, பத்ரா, ஏ பத்ரா, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்க? அம்மா, நான் கொலை பண்ணிட்டேன்.
என்னம்மா சொல்ற? யாரையாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டியாமா? அடிச்சே கொன்னுட்டேன்ப்பா. ஆனா நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கலப்பா. என்ன பத்ரா அது? சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. யார் அடிச்சு யார் செத்து போயிட்டாங்க? அவன்தாம்மா ஜாக்சன். மாத்தி மாத்தி பேசினாமா, எனக்கு கோவம் வந்தது. உண்மையை வர வைக்கிறதுக்காக அடிச்சேன். செத்து போயிட்டாம்மா.